ஆனா சீமான் பாத்தீங்கன்னா சும்மா எடுத்தது சீமான் பத்தி பேசணும் அவர் ஆளே கிடையாதுங்க. நம்ம 41 பேர் ஆத்திரங்கள் தெரிவிச்சிருக்கேன். இன்னொன்னு இவர் போயிருக்கணும், முதல்ல போகாது. ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தா ஒரு பக்கம் நல்லதா தெரியுது. ஒரு அரசியல் அவருக்கு அரசியல் வாழ்க்கையே பாதிப்பாகும். ஆனா அவர் வர வைக்கிறது தப்பு தான். ஏன்னா ஒரு பாதிச்சு நம்ம தான் நேர்ல பார்க்கணும். அதான் முறை. முதல்ல மனிதனா நடந்துக்கணும். அரசியல் அப்புறம் அவர் மனிதனா நடக்க ஆசைப்படுறாரு, நடக்கணும் விரும்புறாரு. எதிர்கட்சியும் அரசியலாக நினைக்கிறாங்க. அவங்க அரசியலே பூர்ணவங்க, அவங்க அரசியலாக தான் பார்ப்பாங்க. என் பேர் பாபு சார். இப்ப 41 குடும்பம் இல்லையா அந்த அரூர்ல இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே இப்போ நாளைக்கு மகாபலிபுரத்துக்கு வர வச்சு நேர்ல பார்க்க போறாரு விஜய். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? 41 பேர் ஆத்திரங்கள் தெரிவிச்சிருக்கேன். இன்னொன்னு இவர் போயிருக்கணும் முதல்ல. ஆனா இவர் போகாது. ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தா ஒரு பக்கம் நல்லதா தெரியுது. என்ன காரணம்னா ஏற்கனவே போய் இவ்வளவு பிரச்சனை ஆச்சு. திரும்ப இதுக்கு போய் பிரச்சனை ஆச்சு. அவர் அரசியல் அவருக்கு அரசியல் வாழ்க்கையே பாதிப்பாகும். ஆனா அவர் வர வைக்கிறது தப்பு தான். ஏன்னா ஒரு பாதிச்சு நம்ம தான் நேர்ல பார்க்கணும். அதான் முறை. அதான் யாரா இருந்தாலும் நம்ம ஒரு அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நேர்ல பாத்துருக்கணும். இல்ல அவங்க கட்சிக்காரன் பாத்துருக்காங்க, அதுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. பணம்ன்ற விஷயமே இல்ல. ஆனா அவர் வர வச்சு பாக்குறது என்ன பொறுத்த வரைக்கும் மக்களுக்கும் சேஃப்டி, அவருக்கும் சேஃப்டி தான் நான் நினைக்கிறேன். என்னோட கருத்து அது. மத்த கூட என்ன தெரியும். எதிர்கட்சி அதை எப்படி சொல்றாங்கன்னா, அவர் என்ன அவ்வளவு பெரிய விஐபியா வர முடியாதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது கரெக்ட்னு நினைக்கிறேன். சொல்றது ஏங்க விஐபி அப்புறம் தாங்க அவரு. ஏன்னா இப்போ பப்ளிசிட்டி ஒரு பப்ளிக் ஃபிகர் அவரு. அதனால போ சொல்ல நீ இளம் வயசு பசங்க யாரும் இப்போ ஆனா சின்ன வயசு யார் சொன்னா கேட்க மாட்டான். போவதுனா வீட்டு சொன்னா கேட்பாங்க. வீட்டு சொன்னா தெரியாம போன முடியும். அது தடுக்க முடியாது. ஆனா அரசியல் தாண்டி முதல்ல மனிதனா நடந்துக்கணும். அரசியல் அப்புறம் அவர் மனிதனா நடக்க ஆசைப்படுறாரு, நடக்கணும் விரும்புறாரு. எதிர்கட்சியும் அரசியலாக நினைக்கிறாங்க. அவங்க அரசியலே பூர்ணவங்க, அவங்க அரசியலாக தான் பார்ப்பாங்க. அவர் பத்திரி வீட்டு ஒரு பேர் நல்லதான் நான் நினைக்கிறேன். மக்களுக்கும் சரி, அவருக்கும் சரி. ஓகே ப்ரோ. இப்போ ஒரு மாசம் தடைப்பட்டிருக்கு அவரோட பயணம். ஓகே, இப்போ அது திரும்ப எப்படி கரெக்டா நடக்கும்? இல்ல நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஏன்னா ஏன் தடைப்பட்டிருக்கு? நான் தடைப்பட்டு நல்லதுதான். உடனே நடந்தான்னு வச்சுக்கேன், அவர் இறந்தவங்களுக்கு மதிப்பு, அந்த உயிருக்கு மதிப்பு இல்லை. உடனே நடந்தா அப்போ இறந்துட்டாங்க. அது ஆடு மரம் மேல சரியான தவறான கடைதான். நம்ம தெரியும். அவர் தடைப்பட்டு மக்களை சந்திச்ச பிறகு திரும்ப அது என்ன சொல்ல, இந்த வள்ளிக்கு மருந்து கொடுத்தப்பறம் தான் அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கலாம். வலியோட நடந்துன்னு வச்சீங்கன்னா இன்னும் அதிகமாக ஆகும். என்ன பொறுத்த வரைக்கும் அது லேட்டா போற நல்லதுதான். ஓகே. அந்த இன்னொன்னு என்னன்னா, ஆதவர்ஜுனா அப்புறம் நிச்சயானந்தெல்லாம் இருக்காருல்ல, இவர் டிஸ்கஷன் பண்ணிட்டு பொறுமையா அதை எக்ஸிக்யூட் பண்றாருல, அது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? இல்ல உடனே கரெக்டாங்க. 4 பேருக்கு நம்ம கூட இருக்கணும், சுத்தி இருக்கணும், விசாரிச்சு நல்லது. அடுத்த ஸ்டெப் நல்லதானே. எடுத்தன் கவுத்தன் கட்டுற விஷயம் அரசியல் இல்லையா? இப்ப புதுசா வந்திருக்காரு. கொஞ்சம் கொஞ்சம் அனுபவசாலி. அரசியல் இருந்திருக்காரு. அந்த பட்சத்தில் நல்லதுதான். நம்ம வீட்லயே நான் ஒரு முடிவெடுக்கணும், அப்பா அம்மா பெரியவங்க கேட்டு முடிவெடுக்க நல்லதானே, தப்பு கிடையாது. இல்ல நம்ம எடுத்தவங்க கூட புதுசா வண்டி வாங்குறோம், எடுத்து வண்டி ஓட்டுறோமா, எப்படி கத்துக்கு தான் கத்துறோம். அது நல்லதுதான். நம்ம தெரியும். இப்ப ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க 2 பேரையும் விமர்சிக்கலாம் யாருனாலும். ஏன்னா ஆல்ரெடி அரசியல் இருந்திருக்காங்க, நிறைய விஷயத்த பாத்துருக்காங்க. ஆனா சீமான் பாத்தீங்கன்னா சும்மா எடுத்தது. சீமான் பத்தி பேசணும் அவர் ஆளே கிடையாதுங்க. ஒரு காலத்து பிடிக்கும், அதெல்லாம் ஆளே கிடையாது. வேஸ்ட். பணத்துக்காக எப்படி வேணா செய்வான். அந்த பணம் என்ன செய்வான். அதை பத்தி பேச கொண்டுதான் நம்ம வாயில ஆசி ஊத்த விட்டுதான். எனக்கு கருத்து தனிப்பட்ட கருத்து. எனக்கு அந்த அதை பத்தி பேச டைம் வேஸ்ட் நினைக்கிறேன். அந்த பத்தி பேச பணம் கொடுத்தா உன்னே திட்டம் அதான் அப்படி மாறிட்டாங்கல்ல. முன்னாடி விஜய் தம்பினாரு, இப்போ அதான் சொல்லணும் சார். பணம் கொடுத்தா உன்னே வர போடணும், இன்னும் அடுத்த உன்ன தம்பி அண்ணன். உடனே நான் பணம் கொடுத்தா நீ என் உயிர் என்ன சொல்லுங்க. அவன் சுழலத்துக்காக அவன் பையன் 50 லட்சம் ரூபாய் கொடுத்து சீட்டு படிக்கிறான், ஃபார்ச்சுனர் எல்லாம் போறான், பாலா வீட்டுல இருக்கிறான், அடிமடத்துண்டா இன்னும் 5 தான் குடிக்கிறான், கூழ் தான் குடிக்கிறான். ஒரு ஆளே கிடையாது. சீமானோட பெருசா சீமா ஒரு ஆளே கிடையாது சொல்லிட்டு முதல்ல அவனை பத்தி பேசுறது வேஸ்ட் பண்ணிருப்பாங்க. கண்டென்ட் அவன் கண்டு எடுத்து வேஸ்ட். அவனை நம்ம தான் பேசி பெருசா ஆகணும். நம்ம கத்துறான தவிர அவன் புரோஜ் இருக்கா? நீ பணம் கொடுத்தா இன்னொன்னு பேசுவோம். வேஸ்ட். இப்போ இந்த 41 குடும்பம் இருக்கு, அது சிபிஐக்கு மாத்திருக்காங்க அந்த கேஸ் எல்லாம். சிபிஐக்கு மாத்துறது நல்லா. சிபிஐ அவங்களுக்கு கண்ட்ரோல் தான். என்ன பொறுத்த வரைக்கும் சிபிஐன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல். இப்போ என்ன விஜய் சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். போயிட்டாரு தான், அது எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருந்தான். அது சிபிஐ இப்போ நல்லதான். ஏன்னா தவறு பண்ணி தமிழ் அரசு தான். அது நான் தப்பு நானே விசாரிச்சா என்ன பையன் என் மேல தப்புன்னு சொல்ல முடியுமா? நான் தப்புன்னு நீ தான் விசாரிக்கணும். அதான் ஒரு பையன் தப்புன்னா நானே எங்க தப்பு. என் கூட ஃப்ரெண்டு தமிழ் அப்பாவோ ஒரு அண்ணனை தப்பிச்சா விசாரிக்க என்னப்போ அது நல்லதுதான். சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஐ விசாரிக்கணும். ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் மூலியமா போயிட்டு ஒரு பிளான் வச்சிருக்காரு. வேற கார் எல்லாம் போனா லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி எல்லாம் எப்படி எல்லாம் விமர்சிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஹெலிகாப்டர்ல போறது என்ன? ஏங்க ஜெயலலிதா ஹெலிகாப்டர் போயிருக்காங்க, ஏன் ஸ்டாலின் ஹெலிகாப்டர் போயிருக்காரு, அவங்களாம் போலையா? என்னங்க அவர்கிட்ட என்ன அவர் சொந்த காசுன்னு போறாரு, மக்கள் காசுலயோ இல்ல வரி பணத்திலேயோ போடல. நல்லதுதான். டைம் சேவ் ஆகும், மக்கள் ஈஸியா பார்க்கலாம். அவருக்கு என்ன மக்களை சொல்லிக்கு தானே போறாருங்க. அவரு தனிப்பட்ட முறைக்கா போறாரு, யாருக்கா போறாரு? அவருக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சா போதுங்க, 250 சம்பாதிச்சுட்டு போயிடலாம். அவசியமே இல்லை. இன்னும் எத்தனையோ வருஷம் நடிப்பாருங்க. இன்னும் ரஜினி நடிக்கலையா? அது வரைக்கும் இன்னும் என்ன வயசு ஆகும்? அப்ப இன்னும் 30 வருஷம் நடிச்சாலும் அவருக்கு கோடி ஆகும். அப்ப தெரியும் போற நல்லதுதான். பட் ஆனா ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, அது மீள வர லேட் ஆகும். அதை எதிர்கட்சி அதை பயன்படுத்துறாங்க, அவ்வளவுதான்.
ஒரு விஜயோட பாலிடிக்ஸ் ஸ்பீடு கரெக்டா இருக்கா? இன்னும் அந்த எலெக்ஷன் டைம் வரைக்கும் அந்த ஸ்பீட் கரெக்டா இருக்கு? இல்ல இன்னும் கொஞ்சம் வேக வேணும். ஏன்னா கொஞ்சம் தோந்துட்டா மாதிரி அவர் என்ன சொல்ற எப்படி சொல்றா மனதளவுல கொஞ்சம் பாதிச்சிட்டா மாதிரி என்னோட கருத்து. ஆனா ஒரு அண்ணன் தம்பி எனக்கு உயிர் என்ன சொன்னா உயிரினங்களை போயிட்டு ரசிகர் தான் உயிர் நினைச்சாரு அவரு. ஆனா எனக்கு எந்த நடிகரும் பிடிக்காது. நான் விஜய்கா பத்தி எனக்கு எந்த நடிகரும் பிடிக்காது. நான் அப்படிதான். நான் ஆரம்பத்துல எந்த நடிகரும் பிடிக்காது விஜயகாந்த் தவிர. அவர் கட்சியில இருந்திருக்கேன், தொண்டனா இருந்திருக்கேன், ரசிகனா இருந்திருக்கேன். அப்படி என்னன்னா ஏதோ பண்ண நினைக்கிற விஜயகாந்துக்கு அப்புறம் விஜய் ரொம்ப கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா அது பண்ற நினைக்கிறாரு. பட் அது வளர விடணும். வளர விட மாட்டானுங்க. இருக்க டிஎம்கே ஏடிஎம்கே சரி. ஆனா அப்படியே பட்டோன்னு அதை மீறி வளர்ந்துட்டாருன்னா தமிழகம் நம்பர் 1 கண்டிப்பா மாற வாய்ப்பு இருக்கு.